நேற்று நடந்த விதை திருவிழா ரொம்ப கோலாகலமா நடந்ததுங்க. வரவேற்புக்கு எப்பொழுதுமே குத்துவிளக்கு ஏத்தி வச்சு நம்ம விழா தொடங்குவோம். இங்க பாத்தீங்கன்னா பப்பாளி பழத்துல விளக்கேத்தி வச்சு நம்மாழ்வார் படம் திறந்து வச்சு இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. சாரசாரியா மக்கள் நிறைய பேர் இந்த விதை திருவிழால கலந்துகிட்டாங்க. விதை மட்டும்தான் வித்துச்சா அப்படின்னா இல்லங்க, நிறைய செடிகள், உரங்கள், மாடியில பாத்தீங்கன்னா நிறைய கைவினை பொருள்கள் செஞ்சிருந்தாங்க. மதிப்பு கூட்டல் பொருள்கள், ஒரு கெடிகாரமா இருக்கட்டும், ஒரு ஹேர் கிளிப்பா இருக்கட்டும், இல்ல ஒரு கொட்டாங்கச்சில செய்த பொருள்கள், பனை ஓலையில செய்த பொருள்கள்னு எக்கச்சக்கமா ஏராளமா வச்சிருந்தாங்க. எல்லாருமே விவசாயிகள். இயற்கை பொருளுக்கு எப்பொழுதுமே மதிப்பு அதிகங்க. அதனால மதிப்பு கூட்டப்பட்ட இந்த பொருள்கள் எல்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க. இத பார்க்கும் பொழுது ஆரோக்கியமான வாழ்க்கை, நஞ்சில்லா உணவு, இதெல்லாமே நம்ம மக்கள் எல்லாருமே விரும்புறாங்க அப்படிங்கறது தான் இதை காட்டுது. இப்ப இந்த விதை திருவிழாவை தஞ்சையில விஜய் நடத்தினாங்க. அவங்களுக்கு இன்னொரு வேண்டுகோள், இன்னும் அடிக்கடி தஞ்சையில இந்த மாதிரி திருவிழாக்கள் நடந்துகிட்டே இருக்கணும். இப்பொழுது பாத்தீங்கன்னா விதை திருவிழால மட்டும்தான் இந்த பாரம்பரியமான நாட்டு காய்கறி விதைகள்லாம் கிடைக்குது. இது இப்பன்னு மட்டும் இல்லாம எப்பொழுதுமே நம்ம மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதா என்னுடைய விருப்பம். அதனால எல்லோருமே இதை வாங்கி நம்ம வீட்லயும் இந்த மாதிரி நஞ்சில்லா உணவை எடுத்துக்குவோம். அந்த காய்கறி விதைகளா விட்டு நம்ம நிறைய பேருக்கு கொடுப்போம்.